தேர்தலை எந்த நேரத்திலும் துணிச்சலாக சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு யார் கூட்டணி வருவது வராதது என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். அன்புமணி செய்வதும் தவறு, இவர்கள் செய்வதும் தவறு. ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர் என்ற போது நட்பு ரீதியாக பார்ப்பதும் தவறு இல்லை. நான் இன்னைக்கு போய் ரஜினியை நான் என்னோட சொந்த விஷயத்துக்காக நட்பு ரீதியாக பார்த்துட்டேன்னா அவ்வளவுதான். மோடி 364 நாளும் டிரான்ஸ்பரண்டா இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் மோடியை பார்க்காம நம்ம இருக்கோமா? அதிமுகவுடன் கூட்டணி பேச்சு நடக்கிறது என இலகணேசன் கூறினார். நீங்கள் மறுநாள் இல்லை என்கிறீர்கள். ஏன் இந்த குழப்பம்? நாங்கள் குழப்பவில்லை, குழம்பவும் இல்லை. ஆனால் எங்களது கூட்டணியை எங்களை தவிர பலர் பேசினார்கள். புரோட்டோகால் படி, அதாவது ஆட்சியின் நடைமுறைப்படி மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்களை சந்திக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நடைமுறை. அந்த நடைமுறையை மேற்கொண்டாலே உடனே ஏதோ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்துக் கொள்ள போகிறார்கள் என்று இங்கே மாநில தலைவராகிய நான் கடுமையாக விமர்சனை வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று சொல்ல மாட்டேன், இப்படிப்பட்ட யூகங்களை மக்கள் மீது திணித்து பாரதிய ஜனதா கட்சியின் தனித்தன்மை சற்றே ஆட்டம் கண்டது என்று தான் சொல்லலாம். சென்னை மாநகராட்சி எதிர்த்து போராட்டங்கள், டாஸ்மாக் எதிர்த்து போராட்டங்கள், மோசமான சாலைகளை எதிர்த்து போராட்டங்கள், ஊழலை எதிர்த்து போராட்டங்கள், பால்விலை ஏற்றத்தை எதிர்த்து போராட்டங்கள், பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டங்கள், மின் கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டங்கள், முதலமைச்சர் கைது செய்து திருப்பி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்த கருத்துக்கள், நிச்சயமாக மாறுபட்ட கூட்டணிகளை மாறுபட்ட நேரத்தில் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இல்லாமல் யாருமே யாரையுமே சந்திக்கவில்லை. விஜயகாந்தை கூட்டணியில் தக்க வைக்க தமிழக தலைவர்கள் தீவிர முயற்சி மேற்கொள்ளவில்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன கடமை இருக்கிறதோ, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு சக்தியை உருவாக்க வேண்டும் என்று பாஜகவிற்கு என்ன கடமை இருக்கிறதோ அதே கடமை விஜயகாந்துக்கும் இருக்கிறது, அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் இருக்கிறது. எனக்குள்ள கவலை என்ன என்றால், அவரவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துக் கொள்வதில் குறியாக இருந்ததைப் போல முதலமைச்சர்களை மாற்றிவிட்டு நம் அணியை சார்ந்த முதலமைச்சர் வர வேண்டும் என்பதில் அவர்கள் குறிப்பாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த தேர்தலை அனைவரும் முதலமைச்சர் வேட்பாளர் நீ நான் என்றில்லாமல் அனைவரும் இணைந்து சந்தித்திருப்போம், இணைந்து வெற்றி பெற்றிருப்போம், இணைந்து முதல்வரை தேர்ந்தெடுத்திருப்போம். அதுதான் அரசியலில் மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். 0 என விஜயகாந்தை வர்ணித்த நீங்கள் அவரை கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றது ஏன் என வைகோ கூறியுள்ளது பற்றி? தேமுதிகவை 0 என்று சொல்லவில்லை, உதாரணத்திற்கு சொன்னேன். அவர்கள் எங்களோடு சேர்ந்திருந்தால் அவர்கள் மதிப்பு உயர்ந்திருக்கும், அவர்களுக்கு பயன் கிடைத்திருக்கும். ஆனால் 0 சேர்ந்தால் எந்த அளவிற்கு பயனற்று போய்விடுமோ அதே போல அவர்களின் என்ன கொள்கை அவர்களுக்கு பயனற்று போய்விட்டது என்பதுதான் எனது கவலையாகவும் இருக்கிறது. அது வெறும் வார்த்தைகள் அல்ல, கவலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அவசரமாக முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஏன்? வேட்பாளர் பட்டியல் வெளியிடவில்லை என்றால் வேட்பாளர் பட்டியல் தாமதப்படுகிறது. வேட்பாளர் பட்டியல் மற்ற தலைவர்களை விட விரைவாக எல்லாம் முடிவு செய்து வெளியிட்டு விட்டால் அவசரமாக வெளியிடுகிறீர்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இந்த தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொள்வது, ஏதோ கூட்டணி அமையவில்லை, பாஜகவில் கூட யாரும் கூட்டணி வரவில்லை என்பதை போன்ற செய்திகள் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. பாஜக தேர்தலை எந்த நேரத்திலும் துணிச்சலாக சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று பல முறை நானே செய்தியாளர்களும் சொல்லியிருக்கிறேன். அது உண்மையும் கூட. தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக அரசையும் ஜெயலலிதாவையும் மத்திய அமைச்சர்கள் கூட விமர்சிக்கின்றனரே, கூட்டணி அமையாத ஆத்திரமா? இல்ல பியூஷ் கோயல் இத்தனை நாள் சொல்லலைன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். போன வாட்டி பொங்கலுக்கு, நான் இதில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், போன பொங்கலுக்கு நாங்கள் தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அவருக்காக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். ஒரு கிராமத்தில் பொங்கல் நடத்தினார். அப்போவே சொன்னார், தமிழகத்தில் ஊழல் இல்லாமல் எந்த வேலையும் நடைபெறதில்லை, தமிழகத்தில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அதற்கு நாங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் போன வருடமே பியூஷ் கோயல் ஆனால் சுட்டி காண்பிக்க வேண்டியதை சுட்டி காண்பித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வர அமைச்சரெல்லாம் குறை சொல்லணும்னு கிடையாது. தமிழக தலைவர் சொல்வது தான் அதிகாரப்பூர்வமான கருத்து. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன தவற சுட்டி காண்பித்து கொண்டு தானே இருந்தேன். உடனே அதுவுமே உங்களுக்கு மத்திய தலைமைக்கு தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாமல் செய்கிறீங்களான்ற கேள்விகள் இருந்தால் நான் உறுதியாக
என்னென்ன தவறுகள் நடந்ததோ அதை சுட்டி காண்பிப்பதில் மிக உறுதியாக இருந்தேன் என்பது உண்மை. முதல் வேட்பாளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை. தேர்தலில் போட்டி இல்லையா? 15க்கு மேற்பட்ட தொகுதிகளில் எங்களது தொண்டர்கள் எனக்கு அதிகமாக பணம் கட்டி, தமிழகம் முழுவதும் அவர்கள் தொகுதியில் நான் நிற்க வேண்டும் என்று பணம் கட்டியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 15 தொகுதிகளில் அதிகமாக பணம் கட்டியிருக்கிறார்கள். உங்கள் கூட்டணியை பாமக புறக்கணித்தது ஏன்? எங்களோடு யார் கூட்டணி வருவது வராதது என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். நாங்கள் சில சமரசங்களை செய்து கொண்டிருந்தால் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்க முடியும். அந்த சமரசங்களை செய்து கொள்ள முடியாது என்று தலை நிமிர்ந்து சொல்கிறோம். அதுதான் உண்மை. தேர்தல் நடக்கும் போதே மக்கள் நல கூட்டணியில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்பட்டுள்ளதே. உங்க கூட்டணிக்கு என்னதான் பேரு அப்படின்னு பேரில் குழப்பம். அதில் வேற சுதீஷ் வாரி வாரி வழங்கினார். இவர் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர், இவர் கல்வி அமைச்சர், இவர் நிதி அமைச்சர். சிரிப்பாகத்தான் வருகிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது அவர்களின் நிலைப்பாடு. என்னை பொறுத்த மட்டில் அன்புமணி செய்வதும் தவறு, இவர்கள் செய்வதும் தவறு என்று நான் நினைக்கிறேன். அன்புமணி அவர்களும் தனியாக நின்று கொண்டு சில மாவட்டங்களில் மட்டும் பலம் பொருந்தியவர்களாக இருந்து கொண்டு தன்னை முதலமைச்சர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வது, பாஜகவோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக ஒரு பலம் பொருந்திய ஷோவை போட்டிருக்கலாம். கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை கடந்து நடிகர் நடிகைகளை அதிகம் நம்புவது போல் தெரிகிறதே. தவறான கருத்து இது. சினிமாக்காரர்கள் என்று அவர்களை எடுத்து, அவர்களெல்லாம் கூட சமுதாயத்தில் அங்கமாக இருப்பவர்கள். நான் மறுபடியும் சொல்வது உண்டு, கலைஞர்களை நாங்கள் அழைக்கிறோம், கலைஞர்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் தான். ஆனால் அவர்களை நம்பி மட்டுமே கட்சி இருக்கிறது என்றால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எங்கள் கட்சி கொள்கையை நம்பி இருக்கிறது, எங்கள் கட்சி எங்கள் தொண்டர்களை நம்பி இருக்கிறது, எங்கள் கட்சி எங்கள் தொண்டர்களின் கடுமையான உழைப்பை நம்பி இருக்கிறது, எங்கள் தலைவர்களின் உழைப்பை நம்பி இருக்கிறது, தொண்டர்களின் ஈடுபாடை நம்பி இருக்கிறது, நடிகர்களை நம்பி இல்லை. ஆனால் அது மட்டுமே குறிக்கோளாக செய்து கொண்டிருக்கவில்லை, அவர்களையும் சகோதரர்களாகவே பாவிக்கிறோம். ரஜினி ஆதரவை பெற முயற்சி நடக்கிறதா? ட்ரைலாம் பண்ணலை. தொடர்ந்து எங்கள் தலைவர்கள் வரும்பொழுது, மோடி அவர்கள் வரும்பொழுது ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தார்கள். இன்று கூட அவர் நதிகள் இணைக்க வேண்டும்னு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அது மாதிரி ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர் என்ற முறையில் நட்பு ரீதியாக பார்ப்பதில் தவறில்லை. எல்லாவற்றையும் ஒரு அரசியல் நோக்கம், அரசியல் சூழலுக்குள்ளே தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தவறான அணுகுமுறை. நான் இன்னைக்கு போய் ரஜினியை நான் என்னோட சொந்த விஷயத்துக்காக நட்பின் ரீதியாக பார்த்துட்டேன்னா அவ்வளோதான், இட் வில் பிகம் அ நியூஸ் ஆல் ஓவர் இந்தியா. அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க்கிங் தமிழ்நாட்டில் இருக்கின்றது, மறுக்க முடியாது. என்ன பண்ணுறது? மோடியின் சாதனைகளை பிரதானப்படுத்தி ஓட்டு கேட்க போகிறேன் என்கிறீர்கள், அவை என்ன? முத்ரா வங்கி திட்டம், பாமரர்களுக்கும் வங்கி கணக்கு, வங்கி லோன் கொடுக்கறது. இன்னொன்று ஜன்தன் திட்டம், ஏழைகளுக்கு வங்கி கணக்கு. இன்னொன்று கேஸ் மானியம், ஒரு 5 கோடி மக்களுக்கு இலவசமாக கேஸ் அதிகமான பணம் வைத்திருப்பவரிடமிருந்து பெறப்பட்டு அது அவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அதே போல் ஸ்மார்ட் சிட்டி, அடிப்படை கட்டமைப்பு, ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா, பயிர் பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டம், இப்படி எவ்வளவோ திட்டங்கள். வாகன விலை உயர்வு, புதிய வரி, இன்சூரன்ஸ் பிரீமியம் உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண உயர்வு, தங்கத்துக்கு கலால் வரி என மக்களுக்கு ஏக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதே. காங்கிரஸ் அரசால் போடப்பட்ட ஒப்பந்தம். அது மட்டுமல்ல, இந்த டால்கேட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். உதாரணத்திற்கு, ஒரு டால்கேட் வழியாக 30,000 பஸ்ஸுகள் போச்சுன்னா 15,000 பஸ்ஸுகள் தான் போச்சுன்னு கணக்கு காமிச்சு மிச்ச 15,000 டால் ஃப்ரீ, அந்த டாலோட ஃபீஸ் களவாடப்பட்டு கொண்டு இருந்தது. அதனால தான் இப்போ கட்கரி அவர்கள் எல்லா டால்கேட்டையும் ஸ்கேனருக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்து இதில் ஊழல் நடத்தக்கூடாது அப்படின்றது ஒரு முயற்சி மேற்கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், ஒரு கால நிர்ணயம் செய்யப்பட்டு அது மேலே டால் ஏறுதுன்றது, இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. உடனே அதை தூக்கி போட முடியாது, ஏன்னா ஒப்பந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். இது முடிந்த உடனே நிச்சயமாக அது நல்லது நடக்கும். ஆனால் உங்கள் பணம் 20 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் பின்னால் களவாடப்பட்டு கொண்டு இருந்தது. 1,76,000 கோடி யாரோட பணம்? 1,86,000 கோடி யாரோட பணம்? அது மாதிரி காமன்வெல்த்தில் களவாடப்பட்ட 86,000 கோடி யாரோட பணம்? மோடி 364 நாளும் டிரான்ஸ்பேரண்டாக இருக்கார். என்னைக்காவது ஒரு நாள் மோடியை பார்க்காம நம்ம இருக்கோமா? எல்லா நாளும் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஒரு நாள் லீவு கிடையாது. 2 ஆண்டு மத்திய ஆட்சியில் தமிழகம் கண்டது என்ன? எனக்குள்ள கவலை என்ன என்றால், அதை உணர மறுக்கிறது தமிழகம் என்பதுதான். இன்னொன்று, தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அதுக்கு உதாரணம் சொல்ல எல்இடி திட்டம்.
660 கோடி ரூபாயில் இந்த எல்இடி திட்டத்தை 660 கோடி, 1-2 கோடி இல்லை, தமிழ்நாட்டில் முதலீடு செய்து எல்இடி பல்புகளை போட்டு, அந்த எல்இடி பல்புகள் மட்டும் சாதாரண பல்புகளை மாற்றி அமைத்திருந்தால் கரண்ட் பில், உங்கள் வீட்டு கரண்ட் பில், என் வீட்டு கரண்ட் பில் மிச்சமாயிருக்கும். அது நம்ம தடுக்கப்பட்டுருச்சு. மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது, இந்த வெள்ளத்தில் மக்களுக்கு கிடைத்த நல்ல திட்டங்கள், பயிர் பாதுகாப்பு, மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் வெளியே தெரியாமல் இருக்கு. இந்திரதனுஷ் தடுப்பூசி திட்டத்தில் அம்மா படம் போட்டுக்கிறாங்க. 7000 கோடி ரூபாய் கடன் வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு. அதே மாதிரி எல்லா மாநிலங்களையும் விட 1700 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு வருது. 2 ஸ்மார்ட் சிட்டிஸ், அறிவித்த 20 சிட்டியில் 2 சிட்டி தமிழ்நாட்டுக்கு வருது. ஆக இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கிறது தானே. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது? மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை விமான நிலையத்தில் இதுவரை 60 முறை கண்ணாடி உடைந்துள்ளது. அதாவது அங்கெங்கே நடக்கும் சில்லறை விஷயங்களையும் எல்லாத்தையும் உடனே எல்லா இடத்துலையும் போக முடியாது. நான் ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்கேன், திடீர்னு அது கால் இடறி படிக்கல் உடஞ்சோன்னு என்ன மாளிகை கட்டின படிக்கல்லே உடஞ்சது சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் சில அதிகாரிகள் செய்யும் தவறுக்கு என்ன ஊழலாக நடந்துருச்சு. வேட்பாளர் பட்டியலில் தகுதியானவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு சாதகமானோரை திணித்திருப்பதாக கூறப்படுகிறது. இங்கே ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சியில் மாநில தேர்தல் குழு கூடி அதற்கென்று வேட்பாளர்கள் பட்டியலை தயாரித்து அதை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அது எங்கள் கட்சி தான். அதனால் என்னோட சீட்டையே நான் தேர்ந்தெடுக்கல, தொண்டர்கள்ட்ட விட்டுருக்கேன். அதை பாருங்க. நான் மாநில தலைவர், ஏன் நான் கன்னியாகுமரி சீட்டில் நான் நிற்கிறேன்னு சொல்ல முடியாதா? கோயம்புத்தூர் சீட்டில் நான் நிற்கிறேன்னு சொல்ல முடியாதா? ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ். பட் எந்த கட்சி என்ன நடைமுறையோ அதுக்கு நான் விட்டுட்டேன். அதனால தான் என்னோட சீட்டையே என்னோட தொண்டர்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.